ஆமா, நாங்களா வந்து வேலை கேட்டா பாதி சம்பளம் தான் போன எந்த நியாயத்துல சொல்லி இருக்கு. அல்லி, இந்த பாதி சம்பளம் போதும், நாம எப்படியாவது பேசிக்கிடலாம். ஆமா இல்லே, பசியும் பஞ்சு உங்களை கோழை ஆக்கிடுச்சு. முதல்ல சின்ன எஜமான வரட்ட சொன்னாங்க, இப்ப என்னடா பாதி சம்பளம் தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்படியே இவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு போனா கடைசியா நாம கல்லில் மடிந்து சாக்க வேண்டியதான். நான் சொல்றேன், இந்த கேடு கிட்ட வேலையும் வேணும், சம்பளமும் வேணும். என்ன சொல்றீங்க? இனிமே உங்க வேலை ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா போக போகத்தான் போறோம். எந்த இடத்துல மனித தன்மை இருக்கோ அங்க போய் நாங்க படைச்சுக்கிறோம். வாங்க போகலாம். வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச மாதிரி இந்த அஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்படி நடக்கும்னு அப்பவே தெரியுங்க. எதுக்காக நிக்கிறீங்க? சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கிறதானே. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களை நேர்ல பார்த்து கேட்டுக்கிட்டு போலான்ட்டு வந்தோம். என்ன கேட்க வந்தீங்க? எங்களோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டதா அடக்கு பிள்ளை வந்து சொன்னாரு. இப்ப யார் இல்லைன்னு சொன்னது? அப்போ ஆரோக்கியமா எங்க கூடவே தான் இருப்பாரு. பேஷா இருக்கட்டும். அதோட போன மாசம் பூராவும் வேலை வெட்டி இல்லாம எங்களை வாட்டி வர கஷ்டப்படுத்துறதுக்கு 1 மாத சம்பளத்தை ஈடாக கொடுத்தீங்கன்னா வேலை பார்க்கறது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இது அநியாயம். சம்பளம் தான் கொடுப்பேன்னு நீங்க உங்க பொண்ணு சொன்னது மட்டும் நியாயமா? போனா போகட்டும்னு வேலை கொடுத்தா சட்டம் வேற பேசுறீங்களா? சட்டம் பேசுறீங்க. எங்க திட்டத்தை தான் எடுத்து சொன்னோம். இஷ்டமா சொல்லுங்க, வேலை செய்யறோம். இல்லைன்னா இருக்கவே இருக்கு காலுங்க. எங்க போனாலும் பிழைச்சுக்குவோம். உழைப்பாளிக்கா வேலைக்கு பஞ்சம். வாங்க போவோம்.